வாழ்க்கையில எத்தனை முறை தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா துரோகம் மட்டும் ஒரு முறை கூட நான் செய்ய மாட்டேன் அப்படின்றதுல தெளிவா இருக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடத்தில் சனிவனுடைய பேச்சினுடைய பலங்களை தான் உங்களுக்காக நம்ம பார்க்க போறோம். நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் இல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். சனிவனுடைய பெயர்ச்சி 2026 கும்ப ராசியிலிருந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. இது வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி. அப்படி மீன ராசிக்கு செல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய துலாம் ராசிக்கு என்ன விதமான யோகத்தை கொடுக்க போறார்? முதல்ல துலா ராசிக்கு யோகக்காரகன் இந்த சனிவான். ஏன்னா உங்களுடைய துலா ராசியில தான் சனிவான் உச்சம் அடைவார். மேலும் உங்களுடைய துலாமிற்கு 4ஆம் இடம் மகரத்திற்கு, 5ஆம் இடம் கும்பத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். 4க்கும் 5க்கும் உடையவன் 6ல. சரி, ஃபர்ஸ்ட் 4ஆம் வீட்டுக்குரிய அதாவது மகர ராசிக்கு அதிபதியாக இந்த சனி பகவான் 6ஆம் வீட்டில் போய் அமர்றாரு. அப்போ துலா ராசிக்காரனுக்கு வீடு, மனை, கார், வண்டி, வாகன யோக விருத்திகள் கண்டிப்பா இருக்கு. கடன் வாங்கினாலும் சரி கண்டிப்பா செஞ்சிருவீங்க. மற்றவங்க உங்களுடைய ஈகோ தூண்டி விட்டு, தன்மானத்தை சீண்டி விட்டு உங்களுக்கு சொந்த வீட்டை, சொந்த காரை உருவாக்கி கொடுத்துருவாரு. அதே போல படிப்பு விஷயத்துல நான் படிச்சு ஜெயிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை ஜெயிக்க வச்சிருவாரு. ஓகேங்களா? எதிரியோடு சண்டையிட்டு ஜெயிக்க வச்சிருவாரு. இதுக்கு அடுத்தபடியாக 5ஆம் இடம் கும்பராசிக்கு அதிபதி சனி, அவர் 6ல் போய் அமர்றாரு. அப்போ எதிர்பாராத காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காதலாலே சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ 2026 உங்க காதலாக இருக்கலாம் அல்லது மற்றவங்களுடைய காதலாக இருக்கலாம். அந்த காதல்ன்ற ஒரு விவகாரத்தால் சில பிரச்சனைகளும் குடும்பத்தில் சில சங்கடங்களும் ஏற்படும். கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க. நல்ல காதலாக இருந்தால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு நடக்கும். மேலும் பிள்ளைகளால் சில கடன் செலவுகள் வரலாம். பிள்ளைகளால் கொஞ்சம் செலவினங்கள் கொஞ்சம் கூடுதலாக வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிரியான ஒரு நன்மைனா வேலையில பெர்மனன்ட், வேலை நிரந்தரமா இருக்கும். வேலையில ஒரு யோகம் இருக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வேலையில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், ஒரு பிராண்டு கண்டிப்பா இருக்கும். தொழில் தொடங்குறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். தொழில் விஷயம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான நம்பிக்கையான ஒரு வேலையாட்களை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட சனிவனுடைய பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா நீங்க மிக முக்கியமா செய்ய வேண்டிய ஒரே விஷயம்னா கடன் கொடுக்கிறது அல்லது எதிர்பார்க்கறதுல கடன் வாங்குறது கொஞ்சம் கவனத்தோட இருந்துங்க. மறைமுகமான வழிகளில் கடன் கொடுக்கிறது, கடன் வாங்குறது, பண சேமிப்பு, வருமானம் பார்க்காதீங்க. அதில் மட்டும் கவனத்தோட இருந்துங்க. மற்றபடி பயப்பட வேண்டாம். சனிப்பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது தவறாமல் கண்டிப்பாக ஊனமானவர்களுக்கு, குறிப்பிட்டு கண் பார்வை இழந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் அல்லது உடை தானம் செய்யுங்க சனிக்கிழமை என்று. அது பெரிதளவு உங்களுக்கு புண்ணியமாக வலுத்து நன்மை பயக்கும். தவறாமல் நீங்கள் பண்ணிங்க. ஸோ நல்ல தம்பி, இதை பற்றி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிங்க. இது போல ஒவ்வொரு ராசினருக்கும் பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.